ஓ கை திறமையா சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளவு அருமையா செய்துக்கிறேன். ஆமா. இப்ப மொத்தம் குரல் கொடுக்குமா? அதாவது பேசணும். நான் என்னென்ன சொல்றணும் அது பிரகாரம் செய்யணும். அது பிரகாரம் செய்யும். என்ன நான் எப்படி சொல்றனோ அது பிரகாரம் கரெக்டா செய்யும். சரி, முதல்ல உயிர் கொடு. உயிர் கொடுத்துருக்கிறேன். உனக்கு என்னென்ன கேட்கணும் தொண்டு கேள். உயிர் கொடுத்துட்டியா? முதல்ல குரல் கொடுக்க சொல்லட்டுமா? சொல்லு. பதுமைகளே, போன 2 வாரத்துல இருந்த பதுமையை விட நீங்க தான்டா சூப்பர். பதுமைகளே, நடுப்புறகிற பதுமை, நடுப்புறகிற பதுமை பாரு, 2 இட்லி அதிகமா சாப்பிட்டாலும் பதுமை என்ன பதுமைகளே என்ன சொல்ற சொல்லு. என்னென்ன செய்யணும் தெரியுமா? நான் என்னென்ன சொல்றேன் அது போல செய்யணும். ஏம்பா நீ என்னென்ன சொல்லு. நான் வந்து உயிர் கொடுத்துக்கிற பதுமைக்கு நான் என்னென்ன செய்யறேன். முதல்ல பதுமைங்க காலாட்டணும். அவ்வளவுதானே? ஆமா. அப்படி போய் எதிர் நெல்லு. பதுமைகளே நான் என்ன சொல்றேன்னா அப்படியே செய்யும். வீட்டில் செய்யறீங்களோ இல்லை இங்க செய்யுங்க. காலாட்டிங்கள் சரியாவே ஆட்டல. எது சரியா? அந்த கோடி ஆகுது. அந்த பதுமை ரொம்ப சக்தி இல்லை பாத்து. அப்படி இல்லப்பா, எல்லாம் போல்டு சிஸ்டங்கள். எல்லாமே போல்டு. இந்த கீழே வந்து 2 இன்ச் போல்டு ஒன்று. 2 இன்ச் போல்டு. அந்த போல்டு வந்து மரம் கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கலாம். தப்பா நிற்கும். அப்படியே போய் டைட் பண்ணு. ஏய், அந்த போல்டுல கை வச்சு அப்படியே தனித்தனியா வச்சுதான். சரி, காலாட்டி ஆகி போச்சா? இப்போ வந்து கையாட்டணும். நீங்கள் கையாட்டுங்கள். இந்த பதுமை என்ன அழகா ஆடுது பாத்தியா? இந்த நக்கு வாச்சுட்டா. எல்லாரும் நெட்டு டைட் வை. அது என்ன தலை போல்டு இருக்குது பாரு. என்ன தலை போல்டு? தலை போல்டு 2 பக்கம் இருக்குது. தலை போல்டு குண்டு குண்டா. அந்த குண்டு வச்சு அப்படி திருப்புன்னு வச்சுக்கலாம். அது சரியா சத்தியமா அநியாயமா இருக்குதுடா. ஆளு பார்த்தா ஏண்டா ஆளு பார்த்தா அரைகள்ல எலும்பு முக்காகல கறிவா இருக்கு. என்னடா போல்டு அதிக அப்புறம் கையாச்சாச்சா? நீங்கள் சூத்தாட்டுங்கள். ஆச்சாரிய நடுப்பு இருந்த பதுமை சூத்தாட்டுன்னா வயிற்றாட்டிங்க. அது வந்து மேலே ஆடும் கீழே ஆடும். என்ன புரியுதா? சூத்தாட்டு சொன்ன வயிற்றாட்டு இல்ல. ஏன்னா முன்பதுமை குபேரனை நினைத்து முன்ன அதிகமா வச்சுக்கணும். அதனால மொத்தமா ஆடும். அந்த பதுமையான போய் நெட்டை டைட்டு வையானா வயிற்று பிடிச்சி அமைங்கிறா. வயிறு இல்லப்பா, அது அந்த மரத்தினுடைய சிற்ப வேலைகள் அப்படி கரைச்சி வச்சிருக்காங்க. அப்படி சிப்பு வச்சிருக்காங்க. சரி, புரிஞ்சு போச்சா? இப்போ இன்னொரு வேலை செய்யணும். தலையாட்டணும்.
நீங்க தலையாட்டுங்கள் பதுமைகளே. தலையாட்டுங்கள் பதுமைகளே. தலையாட்டுங்கள் பதுமைகளே. இந்த பதுமைய தலையாட்டு சொன்னா நீ செய்தது நல்லா இல்லை நல்லா இல்லை போடுங்க கைட்டு வை. நீ அந்த குழந்தைகளை கட்டு விட்டுருப்பாரு இல்ல சும்மா வேற குழந்தை நாளைக்கு வேணா பச்சாங்க அங்கேயே கை வச்சுக்கிறியா சரி இந்த பதுமைங்க அப்படியே முன்ன வரணும் முன்னால வாங்கள் பதுமைகளே. பின்னால போங்க